ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். இன்றைக்கி சிம்பிள் அண்ட் குயிக் ஈஸி டிஃபன் பாக்ஸ் சமையலில் இன்றைக்கி புதினா ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க பார்க்கலாம். இந்த சாப்பாடு மட்டும் செஞ்சு தந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கூட மிச்சமே வைக்க மாட்டாங்க. மதியானம் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாகவும் கமகமான வாசனையோடையும் இந்த சாப்பாடு இருக்கும். இந்த சாப்பாடு குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க, பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரிசி நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. புதினாவையும் நல்லா கிள்ளி வச்சாச்சு. இப்போ சாப்பாடு குக்கரில் வச்சிடலாங்க. இதுக்கு 4 கீத்து தேங்காய் போடுறேன். 2 பட்டை 2 லவங்கம் போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. அரை தக்காளி சேர்த்துறேங்க. புதினாவையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி சேர்த்த வேண்டாம், அந்த தக்காளி இருக்கிற தண்ணியே போதும். இப்போது தாளித்து விட்டுக்கலாங்க. கடாய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போடுறேங்க. 2 பச்சை மிளகா போட்டுக்கு அதோட கறிவேப்பிலையும் போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர முடியும் வணக்கணுங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சிங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு கிளறுங்க. நல்லா கிளறவே நல்லா கமன்னு வாசனையாக இருக்குங்க. சிம்லேயே வச்சு கிளறி விட்டு எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டு கிளறி விட்டு எடுத்தால் புதினா தாளித்தது ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். கடாய் காஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கையெல்லாம் போட்டுக்கணுங்க. உப்பு போட்டுக்கலாங்க. இப்போது தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடணுங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. 5 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போது தாளிச்சம் இல்லைங்களா, அதில் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ சாப்பாட்டையெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. இப்போ பாருங்கள், சாப்பாடெல்லாம் நல்லா கிளறி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், புதினா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், அப்படியே சாப்பாடு அப்படியே பச்சை கலராகவே அப்படியே இருக்குது. இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா பிரியாணி மாதிரியே செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு சிம்பிள் அண்ட் ஈஸி குயிக் டிஃபன் பாக்ஸ் சமையலில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது மாதிரி குயிக்காக ஈஸியாக சமையல் செய்யணுங்களா, என்னுடைய சேனல் பாருங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.